இப்போ நம்ம சொல்ல பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே டீக்வுட் ஃப்ரேமை யூஸ் பண்ணி கிரானைட் ஸ்டோன்ஸோடு சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்க இந்த வீட்டோட இன்டீரியர் டேர்கேஸ்ட்டாக இருக்கட்டும், அது கூடவே இந்த வீட்டுக்கு அழகு சேர்க்குற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்க ஹை ரூஃப் ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், இந்த வீட்டோட எல்லா நூக் அண்ட் கார்னர்லையுமே அமைச்சு கொடுத்துருக்க லைட் சிஸ்டமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்க மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கு. ட்ரீம் வேர்ல்டு சேனல் வியூவர்ஸுக்கு அன்பு வணக்கம். நாம் எப்போவுமே ஒரு பிரம்மாண்டமான வீடு, அதுவும் உட்டன் டிசைனில் பிளெண்ட் பண்ணி கட்டணும்னு விருப்பப்படுவோம். அப்படி அதிகமான டீக்வுட் யூசேஜ் அண்ட் லைட் யூசேஜோடு கட்டப்பட்டிருக்க ஒரு அழகான வீடை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் ட்ரீம் வேர்ல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஷோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடு டோட்டலாக 2150 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்டிருக்க ஒரு 3 BHK ஹோம் தான். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்பவே அழகாக பாக்ஸ் டைப்பில் கட்டினது மட்டும் இல்லாமல் டஃப் அண்ட் கிளாஸ் அண்ட் டீக்வுட் ஃப்ரேமை யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லெஃப்ட் சைடுலேயே ஒரு மினிமமான கார்டனிங் ஏரியாவும் கொடுத்து ரொம்பவே அழகாக லேண்ட்ஸ்கேப்பிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடுலேயே இந்த வீட்டோட பேக் கேட்டை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான பாத்வேவும் செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறமா மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட கார் பார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியா 17க்கு 15ங்கிற சைஸில் ரொம்பவே லேவிஷாக கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரிங்க்கு மார்போனைட் லே பண்ணி சீலிங்க்கு லைட் சிஸ்டமோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரானைட் ஸ்டோன்ஸ்லேயே ரெடி பண்ணியிருக்க ஸ்டெப்ஸு வழியாக இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இந்த மெயின் டோரை டீக்வுட்லேயே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணி இந்த வீட்டோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீக்வுட் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட லிவிங் ஹால். இந்த டோரில் இருந்து ரைட் சைட்லேயே அமைஞ்சிருக்கு. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த லிவிங் ஹால் 17க்கு 16ங்கிற சைஸில் ரொம்பவே ஸ்பேசியஸாக ஹை ரூஃப் ஃபால் சீலிங் அட்டாச் பண்ணுற விதமாக ஒரு ஆர்ட் ஒர்க்கோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயே இந்த வீட்டோட ஷோகேஸ் செல்ஃப்ஸும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது இந்த லிவிங் ஹாலில் அமைச்சிருக்க டிவி டிஸ்பிளே யூனிட். இந்த வீட்டோட இன்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரி வுட் அண்ட் ஒயிட் கலரை மிக்ஸ் பண்ணி ஸ்டோரேஜ் செல்ஃப்ஸோட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாட்டம் கேபினட் ஸ்டோரேஜ் செல்ஃப்ஸ்ன்னு ரொம்பவே தேவைக்கு அதிகமான விஷயங்களில் அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலை பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ பார்க்குறது லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைட்லேயே அமைச்சிருக்க இன்டீரியர் ஸ்டேர்கேஸ்ட். இந்த ஸ்டேர்கேஸ்ட் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு லீட் ஆகுது. இந்த ஸ்டேர்கேஸுக்கு கீழேயே இந்த வீட்டோட கிச்சனும் அமைஞ்சிருக்கு. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கிச்சன் ஏரியா 11க்கு 16ங்கிற சைஸில் டைனிங் ரூமோட அட்டாச்சாக ஆகியிருக்கு. இங்கேயும் வீட்டோட இன்டீரியரை மேட்ச் பண்ணுற மாதிரியான வுட்டன் டீம் மேலேயே பிளெண்ட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கிச்சனோட கவுண்டர் டாப்புக்கு கிரானைட் ஸ்டோன்ஸை ப்ளே பண்ணி இந்த இடத்த இன்னுமே என்எஸ்ஸாக காட்டுறாங்க. இங்கேயும் தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒயிட் அண்டு வுட்டு கலரில் மிக்சராகவே அமைஞ்சிருக்கு. நேச்சுரல் லைட் அண்டு வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் செட்டப்புமே இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் 16க்கு 11ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ட்ரெஸ்ஸிங் யூனிட், வென்டிலேஷனுக்காக விண்டோஸ்னு தேவையான அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே ரெடியாக இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் இந்த ரூமோட ஆக்சஸ்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த பாத்ரூம் 8க்கு 5ங்கிற சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக ஒரு அழகான லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவரிங் யூனிட், வாஷிங் யூனிட், 4 மவுண்டன் க்ளோசெட், அது கூடவே 7 ஃபீட்டுக்கு பிரிண்டட் டைல்ஸ்னு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த
வீட்டோட இன்டீரியர் ஸ்டேர்கேஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் ஃபஸ்ட்டு ஃப்ளோரோட பிளான் அண்ட் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட சீலிங் ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க பெட்ரூம்ஸு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்ததும் பெட்ரூமை ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே தனியாக ப்ரொவிஷன் கொடுத்ததை சேர்த்து ஒன் ஆஃப் த கார்னர்லேயே ஒரு காம்பேக்டான லிவிங் ஹால் ஃபெசிலிட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்லிப்கான் விண்டோஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூம். இந்த பெட்ரூம் 11க்கு 10ங்கிற சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் ஃபெசிலிட்டியோட அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நாம் பார்க்குறது பெட்ரூமோட அட்டாச்சாக அமைஞ்சிருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட்டு. இந்த டாய்லெட் 6க்கு 6ங்கிற சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக ஒரு அழகான லுக்கில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஷவரிங் யூனிட், வாஷிங் யூனிட், 4 மன்டன் க்ளோசெட், அது கூடவே பிரிண்டட் டைல்ஸ்னு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்ததுக்கு அப்புறமா செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூம் 16க்கு 10ங்கிற சைஸில் ஃப்ளோரிங் ஒர்க்குமே வுட்டன் டீமில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கதை சேர்த்து ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டோரேஜ் யூனிட், கபோர்டுன்னு சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அட்டாச்சு டாய்லெட் 6.2ங்கிறதுக்கு 7.1ங்கிற சைஸில் ஸ்பேசியஸாகவே ஃப்ளோர் மன்சன் க்ளோசெட்டு, வாஷிங் யூனிட், ஷவரிங் யூனிட், அது கூடவே சீலிங் லெவலுக்கு டைல்ஸ்னு ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டோட பால்கனி ஸ்பேஸ் அண்ட் டெரஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே டோர் ஆக்சஸ் கொடுத்து இந்த வீட்டோட பால்கனி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நாம் இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி அமைச்சிருக்க ஒரு லேவிஷான பால்கனி ஏரியா. இங்கேயும் டீக்வுட்லேயே ஃப்ரேமை யூஸ் பண்ணி டஃப் அண்ட் கிளாஸ் மூலமாக ஒரு அழகான லுக்கில் கொடுத்ததை சேர்த்து டெரஸ்க்கான ஆக்சஸையும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெரஸுக்கு போய் இந்த வீட்டோட சரௌண்டிங் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சோலாக பார்த்த இந்த வீடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு வந்து வாங்கி தரோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.